My dear students, this is class 11 maths. Exercise 10.4 question number 6 போட போகிறோம். நல்லா கவனிங்க. x ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் இதை கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன் பாருங்கள். 1 பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 பை பி ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஏன்னா உங்களுக்கு இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது புரியணும். 1 பை ஏ ஸ்கொயரும் 1 பை பி ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட்டு. இதில் நம்ம கை வைக்கக்கூடாது. நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மட்டும்தான். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் போத் சைட்ஸ். டிஃப்ரென்ஷியேட் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு டேர்ம் என்னென்னா 1 பை ஏ ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். 1 பை ஏ ஸ்கொயரை நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு மட்டும் டிஃப்ரென்ஷியேஷன் வந்து 2x. ஓகே, அடுத்த டேர்ம் பாருங்கள். 1 பை பி ஸ்கொயரில் கை வைக்காதீங்க, அது அப்படியே. அடுத்து 2y, இன்னர் ஃபங்க்ஷன் என்ன y, அப்போ இன்னொரு dy பை dx. இந்த சைடு 1 தான் இருக்குது. 1க்கு என்ன வரும்? 0 தான் வரும் டிஃப்ரென்ஷியேஷன். ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து நான் 2x பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். ப்ளஸ் இதை வந்து 2y பை பி ஸ்கொயர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு 0. இப்போது நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ் தானே கண்டுபிடிக்கணும். இந்த டேர்மை இங்கே நிறுத்திக்கோங்க. அதாவது 2y பை பி ஸ்கொயர் டிஒய் பை டிஎக்ஸு. இதை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிறுத்திக்கோங்க. இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போங்க. அப்போது இது வந்து மைனஸ் ஆகிடும். மைனஸ் 2x பை ஏ ஸ்கொயர். ஓகே, நவ் dy பை dx தான் நமக்கு வேணும். அதை எங்கே நிறுத்திட்டு இந்த டேர்ம் வந்தாட்டு கொண்டு போனால் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். இது ஏற்கனவே மைனஸ் 2x பை ஏ ஸ்கொயர். இது இந்தாட்ட போனதுன்னா பி ஸ்கொயர் மேலே போயிடும், 2y கீழே வந்துடும். ரெசிப்ரோக்கல் ஆக்கி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2க்கு 2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு என்ன வரும்னா dy பை dx equal to minus b square x by a square y. Okay, students.